Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 11.2 question number 5. Integral 1 divided by root of 1 minus 4x whole square கொடுத்திருக்காங்க. இன்டெகிரல் பண்ணனும். நமக்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலால பாத்தீங்கன்னா y equal to sin inverse of x இருந்ததுனா இத dy by dx பண்றப்போ நமக்கு 1 divided by root of 1 minus x square கிடைக்கும். So, இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல 4x இருக்கு. So, இதை நம்ம இன்டெகிரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு sin inverse of x கிடைக்கும். So, இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்கே 4 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4 நம்ம இங்கே 1/4 எடுத்து எழுதிக்கலாம். இன்ட்டு sin inverse of x இருக்க வேண்டிய இடத்துல 4x plus c நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது subdivision 2. Integral 1 divided by root of 1 minus 81x squared into dx கொடுத்திருக்காங்க. இந்த 81x squared நம்ம 9x whole squared அப்படின்னு எழுத முடியும். எதுக்காகனா நம்மளுக்கு இங்க sin inverse ஃபார்முலா கொண்டுட்டு வரணும். அதுக்காக இப்போ இதே ஃபார்முலா தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ y equal to sin inverse of x இருந்ததுனா dy by dx கண்டுபிடிக்கிறப்போ 1 divided by root of 1 minus x squared கிடைக்கும். So 1 divided by root of 1 minus x squared integral பண்றப்போ sin inverse x நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ x இருக்க வேண்டிய இடத்துல 9x whole squared இருக்கு. So x ஓட coefficient 9 வந்து நம்ம 1/9 எழுதிக்கலாம். into sin inverse of x க்கு பதிலா 9x போடணும். plus c இதனோட ஆன்சர். Next third subdivision 1 divided by 1 plus 36x squared கொடுத்திருக்காங்க. நம்ம 1 divided by 1 plus 36 6x whole square எழுதிக்கலாம் into dx. இப்போ இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y equal to tan inverse of x அப்படின்றதுனா இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறப்போ dy by dx equal to 1 divided by 1 plus x square எழுதுவோம். இப்போ 1 divided by 1 plus x square இன்டெகிரல் பண்ணால் நம்மளுக்கு tan inverse of x கிடைக்கும். ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு. ஸோ அதை 1/6ன்னு எழுதிக்கலாம். 1/6 இன்ட்டு tan inverse of 6x plus c. கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 11.3 பார்க்கலாம்.